பேராஷூட் ரிவர் ராஃப்டிங் ரைடு போகலாங்களா? ஆமாங்க. அடுத்ததான் நம்ம வந்திருக்கிற இடம் என்னென்னா குலு மணாலி. ஒரு வழியாக நம்ம ஆன்மீக பயணத்தில் அடுத்து ஒரு ஆனந்த பயணமாக இந்த குலு மணாலி வந்திருக்கோங்க. மணிக்கரன் கோவிலேருந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து மறுபடியும் இந்த குலு வழியாகத்தான் நம்ம மணாலி போகணும். போகலாம், அப்படியே போடலாம். ஸோ அதனால் இந்த ரிவர் ராஃப்டிங்கும் பேராஷூட்டும் இந்த குழுவில் தாங்க ஃபேமஸ்ஸு. மணாலிலையும் இருக்குது. ஆனால் மணாலியில் வந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம பேராக்ளைடிங் போக விடுவாங்க. ஆனால் இந்த குழுவில் தான் கிட்டத்தட்ட ஒரு மலையே ஒரு ஜீப்பில் நம்மளை வந்து ஏற்றிக்கிட்டு போயிடுவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மலை உச்சியிலேருந்து பறக்க விடுவாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு பின்னாடி வருது, பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரிவர் ராஃப்டிங், அதாவது இது என்னென்னா அந்த மணாலியிலேருந்து வர ஆற்று தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆற்று தண்ணியில் ஒரு போட் மாதிரி, இதில் லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துருவாங்க, ஹெல்மெட்லேருந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அப்படியே ஜாலியாக உட்கார வச்சு அப்படியே இவங்க வந்து ஒரு ரைடு போவிடுவாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. அப்படியே தண்ணிக்குள்ளேயே பூந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம முழுசாக குளிச்சிருவோம், நம்ம முழு ட்ரெஸ்ஸுமே நனைஞ்சிரும். அந்தளவுக்கு தான் இந்த ரைடு இருக்கும். ரொம்ப ஆழமெலாம் கிடையாதுங்க, அதனால் பயந்துக்கெல்லாம் தேவையில்ல. ஒருவேளை கவுர் அளவுக்கு இருக்குமோன்னாலும் அப்படியும் கிடையாது. சென்டரில் ஒரு ரோப் கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் வந்து சைட்லேயும் ஒரு ரோப் கொடுத்துட்றாங்க. நம்ம நடுவில் உட்காரத்துக்கும் சரியான ஒரு இடமும் இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இந்த இடத்துல எங்கேயுமே கிடையாது. அதனால் ஜாலியாக அந்த பயணத்தை அனுபவிக்கலாம். இருந்தாலும் நிறைய பேர் பயந்துக்கிட்டு ஏறாமலேயே விட்டுறாங்க. அது அவங்க அந்த அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கலை அப்படின்னே சொல்லலாம். இந்த ரைடு போகிறதுக்கு எவ்வளோங்க செலவாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகணுன்னா ஒரு 2500 வாங்குகிறாங்க. அதுவே 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால் 3500 வாங்குகிறாங்க. கொஞ்சம் பேசினது பிரகாரம் ஒரு 3000 5 கிலோமீட்டர் ஓட்டுறன்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் நாம் இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்ததாக நம்ம தம்பி வேறு ஒரு சேலஞ்சு சொன்னார். அண்ணே, தண்ணிக்குள்ளே மூழ்கி எந்திரிக்கிறது ஒரு சேலஞ்சுண்ணே அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரிப்பா, அது என்ன பெரிய சேலஞ்சு அப்படின்னு தண்ணிக்குள்ளே தலையை மட்டும் மூழ்கி எடுக்கிற அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு செஞ்சேன். நல்லபடியாக செஞ்சிட்டோம். ஆனால் அப்புறமேட்டு தான் ஒரு உண்மையை சொன்னாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆற்றுல நம்ம உடம்புல எந்த தண்ணியும் படாமல் இருக்கிறப்ப முகத்தை மட்டும் தண்ணிக்குள்ளே நினைக்கணும் அப்படின்ட்டு. இது தெரியாமல் இதை வேற நம்ம பண்ணி வச்சிட்டோம். அடுத்ததாக வந்து பேராக்ளைடிங். இந்த பேராக்ளைடிங் நான் போகலான்னு நினச்சேன். ஆனால் என்ன சூழலை, இல்லை இப்போதைக்கு இது வேணாம், இந்த சாகச பயணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்திக்கிட்டேன். அப்புறம் கூட வந்து இந்த தம்பி ஆகாஷ் அவர் இருந்துக்கிட்டு, இல்லைண்ணா நான் போயே தீருவேன் அப்படின்னாங்க. சரி, ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வாங்கப்பா, நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், பக்கத்துலலாம் சுற்றி பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அவங்கள மட்டும் ஒரு காரில் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு மேலேருந்து கிட்டத்தட்ட அந்த எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது இந்த வீடியோ. நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன் டைமிங்கு. அதனால் அவ்வளோ நேரம் அப்படியே பறந்துக்கிட்டு அப்படி ஜாலியாக மேலேருந்து அந்த முழு அழகையும், அந்த ஊரோட அழகு, அதே போல் அந்த ஆற்றோட அழகு, வெள்ளை மலையோட அழகு, எல்லா மலைகளோட அழகு, அந்த வீடுகளோட அழகு எல்லாத்தையும் அப்படியே ரசிக்கிட்டு வந்து, அண்ணே சூப்பராக இருந்துச்சுண்ணே அப்படின்னுங்கிற அளவுக்கு சொல்லும்போது, சரி நாம் தான் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் ஆப்பிள் தோட்டம், அது நிறைய அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த ஆப்பிள் தோட்டத்தையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அந்த அனுபவத்தை சொல்லும்போது நான் மீண்டும் நினைக்கிறது தான், சரி விடு ஆகாஷ், பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நான் மறுபடியும் மணாலி வருவேன், அப்போ பேராக்ளைடிங் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜாலியாக போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு நம்மளும் வருவோம் அப்படின்னு
சொல்லி நம்ம மனசை தேத்திக்கிட்டு, இது ஒன்றை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன். இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவை பார்த்துட்டு இதன் வழியாக அந்த அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த மணாலியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இந்த பயணத்தை சந்தோஷமாக கொண்டுட்டு போவோம். நீங்களும் அந்த அழகை அப்படியே ரசிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பேராக்ளைடிங்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 3500 சொல்லி 3000 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து சீசன் டைம்ங்கிறதுனால மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை வரைக்குமே சீசன் டைம் அப்படிங்கிறதுனால 3000, 3500 அதுக்கு கம்மி வரதில்லை. ஸோ சொல்லப்போனால் இதை விட இன்னும் அதிகமாக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இதுவே நான் சீசன் டைம் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அந்த டைமாக இருந்ததுன்னா வெறும் 1500 இந்த பேராக்ளைடிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ரிவர் ராஃப்டிங்காக இருக்கட்டும், வெறும் 1500 ரெண்டுமே இல்லை. இது தனி 1500, அது தனி 1500 அப்படிங்கிற அடிப்படையில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது முழுக்க சீசன் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க. ரூம்ஸும் அதே போல் தான். இந்த சீசன் டைமில் வந்தோம்னா எல்லாமே கொஞ்சம் அதிக ரேட்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம உடல் சூழல் எல்லாமே இந்த வெய்ய காலத்தில் அங்கே போனால் தான் ஒத்துழைக்கும் அப்படிங்கிறதுனால தான் முழுக்க இந்த டைமில் வர வேண்டிய சூழல் இருக்கிறது. நல்லா இந்த வின்டர் என்ஜாய் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் வரலாம்.